வெல்கம் டு மை சேனல்ஸ். ஆக்சுவலாக இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரேஷியோ ப்ரொபோஷனில் ஒரு பேசிக்கான ஒரு 10 சம் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து யாரெல்லாம் வந்து 2026 சிஜிஎல் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ அவங்களாம் என்னுடைய சேனலில் நீங்கள் என்னோட சேனலில் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களால் கண்டிப்பாக கொஞ்சம் மேக்ஸில் இம்ப்ரூவ் பண்ண முடியும். அந்த இதில் வந்து ரேஷியோ ப்ரொபோஷனில் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சிஜிஎலுக்கு 2026க்கு ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய மார்க்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பேசிக் சம்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா போட்டு பாருங்கள். ரேஷியோ ப்ரொபோஷன்லேருந்து எல்லா டாபிக்ஸ் வந்து பேசிக் சம்ஸ் போட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து பேசிக்ஸு ஸ்ட்ராங் ஆகும். பேசிக்ஸ் ஸ்ட்ராங் ஆனால் மட்டும்தான் உங்களால் பெரிய சம்மெல்லாம் போட முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால் பேசிக் கொஷின் ஒரு 10 கொஷின் நான் சால்வ் பண்ண போகிறேன். அது எல்லாமே வந்து சிஜிஎல், சிஹெச்எஸ்எல் அண்டு என்டிபிசி இதில் கேட்ட கொஷின் தான். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்திங்க அப்படின்னா, the strength of the school is 640 with the number of boys being 400. Find the ratio of girls to the boys. ஸோ மொத்த டோட்டல் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 640. டோட்டல் வந்து 640. அது வந்து பாய்ஸ் வந்து எவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்னா 400. இப்போ கேர்ள்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்க 240 இருப்பாங்க. ஓகேவா? அப்போது அடிச்சிங்க அப்படின்னா 5 3 இருக்கும். 80 அடிச்சிங்கன்னா 5 3 இருக்கும். என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஃபைண்ட் தி ரேஷியோ கேர்ள்ஸ் டு பாய்ஸ். இதுக்குள்ள ரேஷியோ தான் கேட்குறாங்க. அப்போது 3:5. ஓகேங்களா? அடுத்து செகண்ட் சம் பார்த்தீங்க அப்படின்னா, sum of money distributed among the ABCD in the ratio of 10:4:8:5, and if C gets 24 more than the B, how much did A receive அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்னா, முதல்ல அவங்க ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க 10 4 8 5 அப்படின்ற ரேஷியோ கொடுத்துட்டாங்க. ஸோ சி வந்து 24 மோர் தென் பி அப்படின்னா சி வந்து பியோட 24 அதிகமாக வாங்குகிறான். அதாவது பி ப்ளஸ் 24 அப்படின்னு தான் மீனிங். சியோட வேல்யூ என்னென்னா 24 ப்ளஸ் பி. ஸோ சிக்கும் பிக்கும் சி மைனஸ் பி ஈக்குவல் டு 24. அப்போது சியோட ரேஷியோவும் பியோட ரேஷியோட டிஃப்ரென்ஸ் எத்தனை அப்படின்னா 4, இது வந்து 8. ஓகேங்களா? இதோட டிஃப்ரென்ஸ் வந்து என்னென்னா 4. இந்த 4 தான் வந்து என்னென்னா இந்த 24. அப்போது அவனா கேட்குறான் ஹவு மச் டிட் ஏ ரிசீவ். அப்போது 10 எவ்வளோன்னு கேட்குறான். அப்போது இது இன்ட்டு 6. ஓகேங்களா? அப்போ 10 வந்து எவ்வளோ 60. ஓகேங்களா? இது ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு சம் பார்ப்போம். A:2B வந்து 5:7. அதுக்கு வந்து டேரெக்டாக வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறது தான். 6:A ஸ்கொயர். சரி, ஓகே, இது ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். 6 இன்ட்டு ஏக்கு பதிலாக 5 போட்டிங்கன்னா 25 மைனஸ் 6 ஓகேங்களா 25. பிக்கு பதிலாக 7 போட்டிங்கன்னா 2 இன்ட்டு 2 இன்ட்டு பி ஸ்கொயர் 49. ஓகேங்களா? அடுத்து வந்து பி ஸ்கொயர் வந்து 49 மைனஸ் 25. ஏ வந்து 5. ஓகேங்களா? இப்போது 6 for 150 மைனஸ் இது எத்தனை 98. இது எத்தனை 25 போச்சுன்னா மீதி 24. இது எவ்வளோ வரும்? இங்கே வந்து 2 இருக்குது, இங்கே வந்து 50 இருக்குது. அப்போனா 52. இப்போது 52. இப்போ 26 12. இப்போ 6 13. ஓகேங்களா? 6 13. அப்போ 13:6 இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? அதே சேம் தான். ABCDE 5:7 கொடுத்துருக்காங்க. இப்போ ஏவும் சியும் இயும் 5, பியும் டியும் எஃப்பும் 7. ஸோ அந்தந்த இடத்துலலாம் நம்ம வந்து ஏசிஇ அதெல்லாம் வந்து 5ன்னு எடுத்துக்கணும் வேல்யூ. பிடிஎஃப் அதை வந்து என்ன பண்ணணும் 7 எடுத்துக்கணும். ஸோ இப்படி இருக்கும்போது A:B, அடுத்து வந்து C:D, அடுத்து E:F. இது வந்து என்னென்னா 5:7 இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த நம்பர் வந்து இந்த ஏசி இதுக்கெல்லாம் இந்த வேல்யூ 5 எடுத்துக்கணும். பிடிஎஃப் இதெல்லாம் வந்து என்ன பண்ணணும் 7 எடுத்துக்கணும். ஸோ அதை நம்ம போட்டோம் அப்படின்னா அதை வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ 3A என்னது 15. 5 மட்டும் வெளியே எடுத்துருங்க. 5 வெளியே எடுத்துட்டா
இதில் 3 5 11 எவ்வளோ ஆச்சு 16 19. அதை 7 வெளியே எடுத்துட்டா அதே தான் வரும். அதே என்ன வரும் 9. இப்போது என்ன வரும் 5:7. இதே தான் அடி போட்டுரும் 5:7. சிம்பிளாக போட்டு போயிடலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே 7x + y. இது 7x சாரி 7x + y divided by 7x - y = 7:7/2. ஓகேங்களா? தென் வாட் இஸ் வேல்யூ x is to y தான் கேட்குறாங்க. மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 14 + 2y = 4 ஈக்குவல் டு 12 இது ஐ மீன் 7 மல்டிப்ளை 49 எக்ஸு 14x இங்கே இது வந்து என்னென்னா -7x. இந்த 7 இங்கே போச்சு அப்படின்னா 9y வந்துடுமா? 9y வந்துடும். இந்த 14 இந்த சைடு போச்சுன்னா மைனஸ் ஆகும். அப்போ 35x. ஓகேங்களா? இப்போது x டிவைட் பை y = 9/35. இதுதான் வந்து ஆன்சர். 9/35 இது ஆன்சர். ஓகேவா? அவ்வளோ. அடுத்து வந்து ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து ரேஷியோ ப்ரொபோர்ஷன்லாம் வரும். ஜஸ்ட் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக உங்களுக்கு ஸ்லோவாக போடுறேன். பட் நீங்கள் வந்து இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ண வந்து ஸ்பீடாகும் மேக்ஸு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 674 பனானா were distributed among 3 monkeys. இது வந்து டோட்டல் பனானா ஓகேங்களா? 17/4 2 14/6 2/5. இப்போ இதை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஓவராலாக எல்சிஎம் எடுத்துக்கிறேன். அப்போ தான் ரேஷியோ வந்து நமக்கு ஈக்குவலாக ரேஷியோ வந்து கரெக்டாக புரியும். ஏன்னா இது 2 இருக்குது, 6 இருக்குது, 5 இருக்குது. எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா எல்சிஎம் வந்து நான் 30 எடுத்துக்கிறேன். இங்கே வந்து என்ன பண்ணுறேன் 15 மல்டிப்ளை பண்ணுறேன். இப்போ 17 × 15. ஓகேங்களா? அடுத்து இது வந்து நான் 5 மல்டிப்ளை பண்ணணும். இப்போ இங்கே 5 மல்டிப்ளைனா 70. இது என்ன பண்ணணும் 6 மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இங்கே 12. இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஹவு many did the third monkey get? ஓகேங்களா? மொத்தமாக எவ்வளோ வரும் 15 225. இப்போ கூட எக்ஸ்ட்ரா என்ன இருக்குது 2 15 எக்ஸ்ட்ரா இருக்குது. அப்போது 225 + 30. இப்போ 255 + 70 + 12 மொத்தம் எவ்வளோ? அதாவது 255 + 70 + 12. ஆக்சுவலாக என்னென்னா இதை தான் மல்டிப்ளை பண்ணிட்டு போட்டிருக்கேன். ஓகேங்களா? 15 225 எக்ஸ்ட்ரா 2 தான் எக்ஸ்ட்ரா இருக்குது. அப்போ 2 × 50 30. அப்போது 255 ஆட் பண்ணிங்க அப்படின்னா இது ஒரு 82. 82 இங்கே போட்டு ஆட் பண்ணிங்கன்னா 7 13 1 337. ஓகேங்களா? ஸோ 674 337 அப்படின்னா தேர்ட் மங்கி எத்தனை 12 எவ்வளோன்னு கேட்குறாங்க. 12 எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ இதை அடிச்சிங்க அப்படின்னா 2 இப்போ 24. ஓகேங்களா? 24 தான் உங்களுக்கு சேர்ந்துருக்கும். தேர்ட் மங்கிக்கு 24 தான் சேர்ந்துருக்கும். ஓகே. ஸோ எப்பவுமே வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக சம்மெல்லாம் போட்டு ட்ரை பண்ணாதீங்க. சின்ன சம்மே போடுங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு வந்து பெரிய சம் போகிறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பெரிய சம்மில் நமக்கு தேவையே இதுதான் என்னென்னா பேசிக்ஸ் தான். ஸோ பேசிக்ஸில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ அடுத்த சம் பார்த்திங்க அப்படின்னா 1/m = 1/n = 1/0o = 3 4 5. இப்போ m/n/o இதுக்கு நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா 1/3 1/4 1/5 இந்த மாதிரி எடுத்துக்கலாம். எடுத்தால் இதுக்கு எல்சிஎம் நான் என்ன எடுத்துப்பேன் அப்படின்னா 30 எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கலாம். 60 எடுத்துக்கிறேன். 60 இங்கே என்ன பண்ணுவோம் 20 மல்டிப்ளை பண்ணுவோம். இப்போ 20. அப்போ இங்கே என்ன பண்ணுவோம் 15 மல்டிப்ளை பண்ணுவேன். இப்போ 15. அப்போ இங்கே என்ன பண்ணுவேன் 6 மல்டிப்ளை பண்ணால் 12 மல்டிப்ளை பண்ணுவோம் 12. ஸோ என்ன கேட்குறாங்க அப்படின்னா ரேஷியோ தான் கேட்குறாங்க. ஸோ 25:15:12. ஸோ நெக்ஸ்ட் சம் வந்து என்னென்னா நெக்ஸ்ட் சம் வந்து PQRS கொடுத்துருக்காங்க. ஸோ ரேஷியோ தான் கேட்குறாங்க. PQRS. ஸோ பியோட ரேஷியோ பார்க்கும்போது இது ரெண்டுத்தையும் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணும். இதுக்கு எங்கெல்லாம் கோஎஃபிஷியன்ட் வேல்யூ இருக்கோ இப்போ இந்த கோஎஃபிஷியன்ட் வேல்யூ பிக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா
2P இருக்குது, 3Q இருக்குது, 4R இருக்குது, 5S இருக்குது. சரிங்களா? பியோட வேல்யூ பார்க்கும்போது இது மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். அதே போல் கியூவோட வேல்யூ பார்க்கும்போது இது மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். அடுத்து ஆரோட வேல்யூ போது இது 3 மல்டிப்ளை பண்ணணும். எஸ்ஸை பார்க்கும்போது இது 3 மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணி அந்த ரேஷியோ எடுத்து போடணும். ஓகேங்களா? இப்போ நான் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ இங்கே இருக்குது 2 3 4 5 20 60. ஓகேங்களா? அடுத்து கியூவுக்கு 20 40. அடுத்து ஆருக்கு 10 30. அடுத்து எஸ்ஸுக்கு 12 24. இப்போ 12 2 அடித்தா 15 20 30. ஸோ 30 20 15 12 எங்கே இருக்குது பாருங்கள். இதான் டி தான் ஆப்ஷன். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் என்னது? A/B ஈக்குவல் டு 6:8, B/C ஈக்குவல் டு 5:10 ABC கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை. இப்போ ABC இப்படி எடுத்துகிட்டு இதோட ரேஷியோ என்னது? 6:8. அடுத்து 5:10. ஜஸ்ட்டு அப்படியே 8 இங்கே 5 30 40 40 80 அடிச்சிங்கன்னா 3 4 5 3 4 8 அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அடுத்து சம்மு. த டோட்டல் ப்ராஃபிட் ஆஃப் 25300 டு டிஸ்ட்ரிபியூட் அமாங் PQRS PQR இது வந்து 9:7. அடுத்து QR வந்து என்னென்னா 3:12. ஓகேங்களா? அடிச்சிங்கன்னா 1:4 வரும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? 1:4ன்னு எடுத்துக்கலாம். 1:4 7 1 9 7 28. ஓகேங்களா? இப்போ இதை எடுத்து ஆட் பண்ணால் 16 ஒரு 28 எவ்வளோச்சு? 10 38 44 44. இது வந்து P, இது QR, இது வந்து 28. 44 தான் வந்து என்னென்னா இந்த 253. ஓகேங்களா? இன்ட்டு என்ன கேட்குறாங்க? ப்ராஃபிட் ஆஃப் ஆர் கேட்குறாங்க. ஆர் வந்து என்னது? 28. ஸோ இதை எப்படி எழுதலாம்? 11 × 4 எழுதலாமா? இதை அடித்தா 25. இந்த 11 இதை அடித்தா 2 3 23 25 28. ஓகேங்களா? இப்போது யூனிட் டிஜிட் என்ன வரும் அப்படின்னா 0 தான் வரும். ஏன்னா இங்கே 8 5 இருக்குது, 0 தான் வரும். யூனிட் டிஜிட் 0 எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 25 23 28. ஓகேங்களா? இது 10 வருமா? 10 டிஜிட்டல் சம் எடுங்க. 10க்கு 1, இது வந்து 5, இது வந்து 7 35, அப்போ 8. ஆன்சர் 8. இது மட்டும் ஆட் பண்ணால் 8 வரணும். இப்போ இது வராது. 11 13 இதுவும் வராது. 11 14 இதுவும் வராது. அப்போ இது ஆன்சர். ஓகேங்களா? ஸோ ஈஸியாக போடலாம். நீங்கள் மல்டிப்ளை பண்ண அவசியமே இல்லை. டிஜிட்டல் சம் மட்டும் தெரிஞ்சால் மட்டும் போதும் உங்களுக்கு. ஈஸியாக டிஜிட்டல் சம்னா ஒன்றும் கிடையாது. இப்போ நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா இதை எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி பார்த்தேன் அப்படின்னா எனக்கு இந்த ஆன்சர் வரும் 161. ஓகேங்களா? இப்போ நான் இதை எப்படி எழுதுறேன் அப்படின்னா ரெண்டுத்தையும் யூனிட் டிஜிட் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ 7, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன் 5, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 10 வரும். திருப்பி ஆட் பண்ணால் என்ன வரும்னா 1 வரும். ஓகேங்களா? ஸோ 1 திருப்பி நான் என்ன பண்ணுறேன்? அதை மல்டிப்ளை பண்ணுறேன் 35 வரும். இப்போ இந்த இதை வந்து திருப்பி ஆட் பண்ணால் எனக்கு வந்து 8 கிடைக்கும். இது 8ன்றது என்னென்னா இதில் ஆட் பண்ணும்போது ஆப்ஷனில் ஆட் பண்ணும்போது எந்த ஆப்ஷன் வந்து 8 வருதோ அதுதான் எனக்கு ஆன்சர். இப்போ இதை ஆட் பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்க 12 11 14 வருது. இப்போ யூனிட் டிஜிட்டு 5 வருது. ஒரு நிமிஷம். யூனிட் டிஜிட்டு 5 வருது. ஜீரோவா? அடடா, பென்னு 0 ஆகிடுச்சு. சரி, ஓகே. இது வந்து 14. நான் இது வந்து 14. அப்போ இதை ஆட் பண்ணால் 5ன்னு வரும். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இதை ஆட் பண்ணால் என்ன வரும்? இதுவும் அதே தான். இது வந்து 8 வரும். ஸோ நமக்கு தேவையான 8 தான். அப்போ இதான் ஆன்சர். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து 8 வரல. இப்போ இதுவும் வராது, இது வராது. ஸோ இந்த மாதிரி தான் போடணும். இவ்வளோ டிஜிட்டல் சம்மு. மேக்ஸிமம் டிஜிட்டல் சம் யூஸ் பண்ணுங்கள்.
அப்ராக்சிமேஷன்லாம் டிசிஷன் யூஸ் பண்ணாதீங்க, அது ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ ஏபிசி அது 3:4. அடுத்து வந்து பிசி 2:3, சிடி 5:6. ஏபிசிடி கேட்குறாங்க. ஏபிசிடி. இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், ஏக்கு பதிலாக 3:4. 3:4. அடுத்து பார்த்திங்கன்னா பிசி வந்து என்னென்னா 2:3. ஓகேங்களா. அடுத்து 5:6. இப்போ அப்படியே என்ன பண்ணுறேன், நான் அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு நியரஸ்ட் நம்பர் எடுத்து போட்டுக்கிறேன். 5 5 10 30. இது எத்தனை, 10 40, 20 60. இது எத்தனை, 12 66, 72. என்ன அடித்தா 15 20 30 36. ஓகேங்களா. 15 20 30 36 இது ஆன்சர். ஸோ இது வரைக்கும் நம்ம ஒரு 15 சம் பார்த்துருக்கோம். ஓகேங்களா. 15 சம்மு 11 சம் பார்த்துருக்கோம். இது எல்லாமே ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷினு. ஸோ இதே போல் நீங்கள் நான் ரெகுலராக வந்து சேனலை ஃபாலோ பண்ணிக்கிங்க. உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷினில் கேட்ட எல்லா சம்மும் நாங்கள் வந்து ட்ரை பண்ணி உங்களுக்கு சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்டு மறக்காமல் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, லைக் பண்ணிக்கங்க, பெல் கிளிக் பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஸோ மச். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல்.